மக்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் ஃப்ரான்ச்சைஸி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? மக்கள் வந்து பிரியாணி கடை ஆரம்பித்தா எல்லாம் பிரியாணி கடை ஆரம்பிப்பாங்க. இது மக்கள் வந்து ஹேர்டு மென்டாலிட்டி, அது வந்து மாறணும். ஒரு பிஸ்னஸில் இருக்குன்னா எல்லாரும் வந்துட வேண்டியது, அப்புறம் அந்த பிஸ்னஸே வந்து முடிஞ்சிடும். ஃப்ரான்ச்சைசிங்னா இப்போ நினைக்கிறாங்க தி ஃப்ரான்ச்சைசர் ஷுட் வின், ஃப்ரான்ச்சைசி ஷுட் லூஸ்ன்னு நினைக்கிறாங்க. அது ஒர்க் ஆகாது. ஃப்ரான்ச்சைசின்னு நினைக்கிறான் பிராண்டு எக்கேடு கட்டாக போகணும், எனக்கு பணம் வரணும், வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, அதுவும் ஒர்க் ஆகாது. வின் வின், நானும் ஜெயிக்கணும் நீனும் ஜெயிக்கணும்னா தான் பிஸ்னஸ் வந்து பெருசாக வளரும். ஸோ நேச்சுரல்ஸ் நான் இவங்களுக்குலாம் நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஃபில்டர் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள். பாலிட்டிஷியனுக்கு கொடுக்க மாட்டேன், லாயருக்கு கொடுக்க மாட்டேன், நிறைய பணக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டேன், டைம் போட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நிறைய ஜுவல் போட்டு வந்தால் கொடுக்க மாட்டேன். இவங்கெல்லாம் திமிர் பிடிச்சவனுங்க. நீ ஒரு பிஸ்னஸை ப்ராஃபிட்டபிளாக பண்ணுறியா, அப்புறமா அதை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மக்களோட வந்து பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக ஸ்டார்ட் அப் ஃபீக்காக தயவு செஞ்சு ப்ராஃபிட் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிடாதீங்க. நீங்களே ப்ராஃபிட் பண்ணாமல் உங்களுக்கே பிஸ்னஸ் நடத்த தெரியாமல் நீங்கள் பிஸ்னஸை வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிங்கன்னா அது டிசாஸ்டர் ஃபார் ஃபெயிலியர். ரிலையன்ஸ் வந்து நேச்சுரல்ஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ண மாதிரி வெளியே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்காக பேசினாங்க. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து 49% அவங்களுக்கு, 59% எனக்கு. இன்றைக்கி வந்து சலூன் இண்டஸ்ட்ரிக்கு 18% ஜிஎஸ்டி இருக்கணுமானா இருக்கக்கூடாது. ஓகே, அது வந்து ஒரு சைடு. இன்னொரு சைடில் வந்து 20 லட்சத்துக்கு கீழே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இந்த மாதிரி வந்து காம்ப்ளிகேட்டட் தி பாலிசி மேக்கர்ஸுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மாதிரி ஒழுங்காக நியாயமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தி எக்ஸ்டர்னல் சினாரியோ இஸ் அன்ஃபேவரபிள். இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வி ஹவ் பீன் ரெப்ரசன்டிங் டு தி கவர்மெண்ட் டைம் அண்ட் அகெயின், பட் தி கவர்மெண்ட் இஸ் நாட் லிசனிங். கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபைட் பண்ணுறது இது வந்து இந்த கண்ட்ரியில் வேஸ்ட். நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒன்றுமே முடியாது. நீங்கள் மாட்டினீங்கன்னு அர்த்தம். உங்களோட டைமும் போயிடும், பணமும் போயிடும், தூக்கமும் போயிடும். பிஸ்னஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள், நிறைய இண்டஸ்ட்ரி சார்ந்து நம்ம தொடர்ந்து வந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து அது நிறையா எவால்வ் ஆகி வந்திருக்கு. இன்றைக்கி மக்கள் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸை பற்றி பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வந்து நிறையா மாறி இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸில் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிராண்டாக இருந்தாலுமே சரி, அல்லது ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே சரி, எப்படி வந்து பர்ஃபெக்டாக அதை சூஸ் பண்ணணும், ஒரு பிராண்டை சூஸ் பண்ணுறது எப்படி, அல்லது ஒரு பிராண்ட் வந்து எப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரான்ச்சைசியை சூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு டவுன் மாதிரி பண்ணலாம். ஸோ இதுக்கு யார்கிட்ட பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நேச்சுரல்ஸ் உடைய ஃபவுண்டர் மிஸ்டர் சி.கே. குமரவேல் சாரை விட பர்ஃபெக்டாக இதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சந்திச்சது மகிழ்ச்சி, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. விக்னேஷ் சொல்லுங்கள் சார். ஃப்ரான்ச்சைசிங் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நேச்சுரல்ஸ், ஸோ 2000 ஆரம்பித்த பிராண்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிற டைமில் சலூன் இண்டஸ்ட்ரி ஒரு லைக் ஒரு ஜென்ரல் பிஸ்னஸாக இருந்தது. ஃப்ரான்ச்சைசி சலூனை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆக்கணும் அப்படிங்கிறது எதனால் உங்களுக்கு தோணுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி பற்றின ஐடியா, இதை வந்து ஃப்ரான்ச்சைசியாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய தாட் எப்படி வந்துன்னு சொல்ல முடியுமா? இல்லை, என்னுடைய பிஸ்னஸ் ரோல் மாடல் வந்து அனிதா ராடிக் வந்து ஓனர் ஆஃப் தி பாடி ஷாப். அவங்களுடைய கதையை வந்து ஒரு கேசட்டில் கேட்டுட்டோம். அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய கிடைச்ச இன்ஸ்பிரேஷன். அப்புறம் நானும் வீணாவும் லண்டனுக்கு போயிட்டு பாடி ஷாப் இந்தியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணி, அவங்க டீம் எல்லாம் மீட் பண்ணி கேட்டோம். அவங்க வந்து சொன்னாங்க, இந்தியா இஸ் நாட் ரெடி, யூ ஆர் ஆல்சோ நாட் ரெடினாங்க. ஆனாலும் அவங்கள பார்த்தது, அவங்களோட கதையை கேட்டது, அவங்க எப்படி ஃப்ரான்ச்சைஸ் பண்ணாங்க. ஒரு விமன் ஒரு பியூட்டி ப்ராடக்டை கிட்டத்தட்ட அப்போ 145 கண்ட்ரியில் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷனும், ஒரு பெரிய ஈர்ப்பும், ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தாங்க அவங்க. அதனால் நாங்கள் அங்கே தான் வந்து அந்த ஃப்ரான்ச்சைசிங்கிற வேர்டு, அதை எப்படி பண்ணுறது, அவங்க வந்து அதெல்லாம் வந்து அந்த நாங்கள் நிறைய நேச்சுரல்ஸோடைய ஃப்ரான்ச்சைசிங்க்கும் மற்ற ஃப்ரான்ச்சைசிங்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அது நிறையா வந்து நாங்கள் வந்து அனிதா ராடிக்கிட்ட கற்றுக்கிட்ட பாடம் தான் சொல்லுவேன் நான். அவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே சொல்லுவாங்க, காமர்ஸ் வித் அ கான்ஷியஸ்னு. பணம் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அதை வந்து மனசாட்சியோட பணம் பண்ணணும் அப்படின்றத அது அப்படி தான் அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க. அவங்ககிட்ட தான் கற்றுட்டு அவங்கள வந்து பார்த்து அவங்கள வந்து வியந்து அதோட இன்ஸ்பிரேஷன் தான் நேச்சுரல்ஸோடையது. அதாவது நான் சொல்லுவேன், ஐ ஹவ் டேக்கன் அ பேரண்டல் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசிங். A parent will not want their son or daughter to fail. நான் அந்த மாதிரி அந்த ஒரு இது வந்து எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இது என்ன இந்த பிஸ்னஸில் நீ என்ன எமோஷனை மிக்ஸ் பண்ணுற அப்படின்னு இருக்கும். ஆனால் ஃப்ரான்ச்சைசிங் வந்து இந்த லார்ஜ் கண்ட்ரி லைக் இந்தியா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இமோஷ்னலாகவும் இருக்கணும். நம்ம அவங்களோட கனெக்டடாக இருக்கும்போது தான்
நம்ம வந்து பிஸ்னஸை வந்து இன்னும் வந்து மேலே எடுத்துன்னு போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக வந்து நம்பினேன். ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ தட்ஸ் வாட் இஸ் த சேஞ்ச் இன் மை ஓன் மைண்ட் செட். நானே வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்கிறேன். ஸோ 2000 அந்த 1999 2000 2001 டைமில் இந்தியா வந்து ஃப்ரான்ச்சைசி மார்க்கெட்டுக்கான காலகட்டமாக இருந்ததா? அன்னைக்கு ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ் பற்றி மக்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாங்க, அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இல்லை, அது வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கான்செப்ட் கால்டு இந்தியா. அதாவது 1997 வந்து இந்தியாவுக்கு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிடைச்சிது. 1991 இந்தியாவுக்கு வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைச்சிது. நரசிம்மராவும் மன்மோகன் சிங்கும் அந்த வந்து நம்ம இந்தியாவை வந்து ஓப்பன் அவுட் பண்ணி விட்டது தான், குளோபலைசேஷன் ஓப்பன் பண்ணி விட்டது தான் இந்தியாவோடைய இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம்கான சீடு. அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தி ஃபர்ஸ்ட் சேலரி ஆஃப் தி டாட்டர் இஸ் மோர் தேன் தி லாஸ்ட் சேலரி ஆஃப் தி ஃபாதர். அதனால வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பணம் இருந்தது. அந்த பணத்தை வந்து தேவர் ஸ்பெண்டிங் ஆன் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், வெதர் இட் இஸ் ஃப்ளாட் வாங்குறதா இருக்கலாம், ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம், ஒரு பைக் வாங்குறதா இருக்கலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபாரின் ட்ராவலாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயமெல்லாம் 2000 மேலே தான் இந்தியாவில் நடந்தது. அதுக்கு முன்னே நமக்கு வந்து ஒரு அம்பாசிடர் காரு, ஃபியட் காரு, ஒரு சென்னை டெலிஃபோனு, ஒரு இந்தியன் ஏர்லைனு, ஃபியூ காலேஜஸ்ஸு, இப்படி இருந்தது. நமக்கு சாய்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் கன்சியூமரிசம் ஆச்சு, கஸ்டமர்கிட்ட பணம் வந்தது, மால் வந்தது, பிராண்ட்ஸ் வந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உலக நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல. எந்த ஊரில் போய் முதல்லலாம் துபாயில் போய் எதாவது வாங்கினா இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வாங்குவாங்க. இப்போ ஒன்றும் வாங்குறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் இங்கேயே கிடைக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி கன்சியூமரிசம் நடந்துடுச்சு. ஏன்னா மக்களும் தயாராக இருந்தாங்க. ஓகே, தி கஸ்டமர் இஸ் ஆல்சோ ரெடி பிகாஸ் ஆஃப் தி மணி பவர், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். அதனால் வி ஆர் அ லார்ஜர் ரெவல்யூஷன் கிரியேட்டட் பை அசீம் பிரேம்ஜி, நாராயணமூர்த்தி, மைக்ரோசாஃப்ட்டு, அக்சென்ச்சர், இவங்கெல்லாம் கிரியேட் பண்ணது லார்ஜர் ரெவல்யூஷன். அவங்களோட பை ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி தான் நாங்கள்லாம். ஒரு பப்பாக இருக்கலாம், ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு எனிதிங் ஆர்கனைஸ்ட். இதெல்லாம் முன்னாடி போட்டு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஸோ அதனால் 2000 வந்து இது ஒரு பிவட்டல் மூமெண்ட் இந்த ஜேர்னி ஆஃப் இந்தியா. அது ரைட் டைம் அட் தி ரைட் பர்சன் அப்படின்ற மாதிரி நாங்கள் அந்த போயிருந்தோம். நாங்கள் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆச்சு, நாங்களும் ரெடியாக இருந்தோம். அது அப்படியே டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி யார் அண்ட் எப்படி உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசியை சூஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி நான் எங்கே சூஸ் பண்ணுறது? நான் வந்து 3 வருஷம் வந்து பிஸ்னஸ் பண்ணோம். 3ஆவது வருஷம் தான் ப்ராஃபிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த கடன் வாங்கி பேங்க்கில் லோன் வாங்கி என்னுடைய நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்து. அடுத்த ஒரு 3 சலூன் வந்து பண்ணுறோம். பண்ணிட்டு 2006 வரைக்கும் வந்து நான் 3 சலூனு, வீணா 3 சலூன் ஆப்ரேட் பண்ணுறோம். வி ரியலைஸ் இதுக்கு மேலே எங்கள் ஓனர் மேனேஜர் தேவைப்படுது, அதனால் ஃப்ரான்ச்சைஸ் தான் பண்ணணும். அப்போ வந்து முதல்ல பார்த்த 98 அந்த கதை கேட்டதெல்லாம், அதாவது எப்பயுமே இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார், யூ கேன் ஒன்லி கனெக்ட் தி டாட்ஸ் பேக்வர்ட், யூ கேன் நெவர் கனெக்ட் தி டாட் ஃபார்வர்டு. இன்றைக்கி நீங்கள் இந்த இது பண்ணுறோன்னா இதோட விளைவு வந்து நாளைக்கு நடக்கும்போது தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி நான் 2006 ஃப்ரான்ச்சைசிங் பண்ணலான்னு யோசிக்கும் போது அனிதா ராடிக் திரும்ப வராங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ஏன் வந்து ரீவிசிட் பண்ணி அவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க கொடுத்த ஃபார்மு அதை ரியலாக அடாப்ட் பண்ணி. ஏன்னா முதல் 3 வருஷம் அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ், 2வது 3 வருஷம் க்ரோயிங் த பிஸ்னஸ். நான் ஓரளவுக்கு இந்த பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ண முடியும். இனிமேல் நேச்சுரல்ஸ்ன்னு பிராண்டு வந்துடுச்சு, பிஸ்னஸ் மாடல் வந்துடுச்சு. இதை மற்றவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னா அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும். நீ ஒரு பிஸ்னஸை ப்ராஃபிட்டபிளாக பண்ணுறியா, அப்புறமா அதை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மக்களோட வந்து பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக ஸ்டார்ட் அப் ஃபீக்காக தயவு செஞ்சு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிடாதீங்க. நீங்களே ப்ராஃபிட் பண்ணாமல் உங்களுக்கே பிஸ்னஸ் நடத்த தெரியாமல் நீங்கள் பிஸ்னஸை வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிங்கன்னா அட்ஸ் அ டிசாஸ்டர் ஃபார் ஃபெயிலியர். ஸோ டவுன் த லைன் ஒரு 25 வருஷத்தில் இன்றைக்கி நேச்சுரல்ஸில் வந்து எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது, நேச்சுரல் லைனப்பில் வந்து என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்காங்க, அதில் என்னென்ன ஃப்ரான்ச்சைஸியாக கொடுத்துட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் நேச்சுரல்ஸில் வந்து நேச்சுரல்ஸ் மெயின் என்னோடய ஃப்ளாக்ஷிப் பிராண்ட் 825 பிரான்ச் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நேச்சுரல் சிக்னேச்சர் அது ஒரு 30 சலூன் இருக்குது. பேஜ் 3 அது ஒரு 30 சலூன்ஸ் இருக்குது. நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் அது ஒரு 15 சலூன்ஸ் இருக்குது. நேச்சுரல் பியூட்டி அகாடமி அது ஒரு 60 சலூன் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ். ஓகே, இதெல்லாம் எனக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ். வி பீன் ரன்னிங் ஃபார் அ லாங் டைம். நேச்சுரல்ஸ் மெயினாக இது பண்ணி சென்டர் பண்ணி பண்ணப்பட்ட பிராண்டு. இந்த 25 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸோட லைனப்பும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஃப்ரான்ச்சைசி பற்றின புரிதலும் ஒரு பார்வையும் வந்து மக்கள்கிட்ட மாறி இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். மக்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க?
மக்கள் வந்து பிரியாணி கடை ஆரம்பித்தா எல்லாம் பிரியாணி கடை ஆரம்பிப்பாங்க. இது மக்கள் வந்து ஹேர்டு மென்டாலிட்டி, அது வந்து மாறணும். அது வந்து அவங்க வந்து முக்கியமாக வந்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்குன்னா எல்லாரும் வந்துட வேண்டியது, அப்புறம் அந்த பிஸ்னஸே வந்து முடிஞ்சிடும். ஓகே, அது வந்து இந்தியா வந்து இஸ் a lawless country. I always say we are a constable conscious society. We are not a signal conscious society. சிக்னல் கிரீனு ஆரஞ்சு ரெட்டு இருந்தால் அதெல்லாம் நிற்க மாட்டோம். நம்ம மாட்டு கான்ஸ்டபிள் இருக்கானான்னு பார்த்துட்டு போகிற குரூப், அது வந்து நம்ம சமுதாயத்துக்கிட்ட மாறணும். ஓகே, இன்னைக்கு பர்சனல் டிசிப்ளின், ப்ரொஃபஷனல் டிசிப்ளின், நம்பகத்தன்மையை நம்ம வந்து வளர்க்கணும். ஒருத்தவங்களுக்கு அந்த கோல்டன் கூஸ் பிஸ்னஸ் இது. இந்த கோல்டன் கூஸுக்கு நல்லா அதோட ஹெல்த்தை பார்த்துட்டே இருக்கணும். அதான் ஃப்ரான்ச்சைசரோட வேலை. அது ஹெல்த்தை பார்த்துட்டே இருந்து அதுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்து அதுக்கு தீனி கொடுத்து அதோட இதை வந்து பார்த்துக்கிட்டோம்னா அது டெய்லி ஒரு முட்டை போடும். கத்தி எடுத்துன்னு போய் டெய்லி வெட்டி போய் எடுத்தோம்னா ஒரே ஒரு முட்டை இருக்கும், அதோட கதை காலி. இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸை ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் ஃபீ கலெக்டிங் பிஸ்னஸ் அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்க்கறதுனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்டீவன் கவி ரொம்ப அழகாக சொல்லுவார், வின் வின் ஆர் நோ டீல். நீயும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும். நம்ம ஃப்ரான்ச்சைசிங்னா எப்படி நினைக்கிறாங்க, தி ஃப்ரான்ச்சைசர் ஷுட் வின், ஃப்ரான்ச்சைசி ஷுட் லூஸ்ன்னு நினைக்கிறாங்க. அது ஒர்க் ஆகாது. ஃப்ரான்ச்சைசி என்ன நினைக்கிறான், பிராண்ட் எக்கேடு கட்டா போகணும், எனக்கு பணம் வரணும், வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, அதுவும் ஒர்க் ஆகாது. வின் வின், நானும் ஜெயிக்கணும் நீனும் ஜெயிக்கணும்னா தான் பிஸ்னஸ் வந்து பெருசாக வளரும். அந்த மாதிரி வளர்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லது. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து அந்த மைண்ட் செட் ரெண்டு பேருக்கும் வரணும், ஃப்ரான்ச்சைஸாருக்கும் வரணும், ஃப்ரான்ச்சைஸிக்கும் வரணும். இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு சலூன் பிராண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா ஏன் வந்து நேச்சுரல்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க? உங்களுடைய நான் ஃப்ரான்ச்சைசிங் என்னோட டேர்ம்ஸில் என்னுடைய பிஸ்னஸ் மாடலில் இது ஸ்ட்ராங்காக இருக்கனால என்கிட்ட மக்கள் வராங்க அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி வந்து நேச்சுரல்ஸ் ஃப்ரான்ச்சைசி எல்லாருக்கும் தெரியும். அதனால் அங்கே போய்ட்டு அவங்கள கேட்பாங்க, நீங்கள் பணம் பண்ணுறீங்களா, ஹவ் ஆர் யூ பீயிங் ட்ரீட்டட், இஸ் யுவர் மணி சேஃப், இஸ் யுவர் டைம் சேஃப், ஆர் யூ கெட்டிங் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்பாங்க. அவங்க சொல்கிறத வச்சு தான் எங்கள்கிட்ட வருவாங்க. அதனால தான் எங்களுக்கு வந்து we don't have a problem. We are 825 salon. We are looking at 1000 salon happening in the next 6 months. Okay, and first time a brand is going to touch 1000 salons. ஸோ இன்றைக்கி என்னதான் வந்து பிராண்ட் ஒரு எஸ்ஓபி கொடுத்தாலும் ஒரு ஃபார்முலா கொடுத்தாலுமே வந்து நிறைய ஃப்ரான்ச்சைசி வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பிராண்ட் சொல்கிறத கேள்விப்படுறோம். ஸோ நீங்கள் நேச்சுரல்ஸில் லைக் ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுது, அஸ் அ பிராண்ட் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதை எதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்தியாவில் வந்து அது ஒன் ஆஃப் அவர் வீக்னஸ். அது வந்து ஐ வுட் சே தட் ஒன் ஆஃப் தி ஏரியா ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டு நாங்கள் இப்போ இம்ப்ரூவ் பண்ணுறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி சர்வீஸ் லாயல்ட்டி டு தி கஸ்டமர், ஃபினான்ஷியல் லாயல்ட்டி டு தி கம்பெனி, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து அதுவே எனக்கு ஒரு வீக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து இப்போ போட்டுட்டு இன்றைக்கி வந்து டீம் கிட்ட வந்து கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் உங்களுக்கு வந்து இன்னும் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பில்லிங், என்ன பில்லிங்னே தெரியாது உங்களுக்கு. இது வந்து நடக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுங்கிறது எங்கள் பிராண்டுக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து சலூன் இண்டஸ்ட்ரிக்கு 18% ஜிஎஸ்டி இருக்கணுமானா இருக்கக்கூடாது. ஓகே, அது வந்து ஒரு சைடு. இன்னொரு சைடில் வந்து 20 லட்சத்துக்கு கீழே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இந்த மாதிரி வந்து காம்ப்ளிகேட்டட் தி பாலிசி மேக்கர்ஸுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மாதிரி ஒழுங்காக நியாயமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தி எக்ஸ்டர்னல் சினாரியோ இஸ் அன்ஃபேவரபிள். இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் we have been representing to the government time and again, but the government is not listening. That is one of my biggest problem. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு க்ரூமிங் இண்டஸ்ட்ரிக்கு 18% நான் பில் போடலைன்னா என்னன்னு கேட்குறாங்க மக்கள். அதுதான் அப்படிதான். இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்தியா வந்து ஜுகாடு தான், இந்த கான்ஸ்டபிள் கான்ஷியஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு. ரெண்டாவது வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது மேன் பவர். ஒரு பர்சனை ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அங்கே கொடுத்த உடனே காம்படிஷன் வந்து உடனே கூட 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி இங்கேருந்து ரெக்ரூட் பண்ணி கூட்டு போயிடுறேன். இது வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அது வந்து நான் தட் வி ஹேவ் டு லிவ் வித் தட். ஐ டோன்ட் see a solution to that problem because that is my second problem what we are facing there. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸு, ஃபெயிலியரு, டிசப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்ட்ரகிள் இதெல்லாம் லேர்னிங்காக மாற்றினீங்கன்னா நீங்கள் வந்து க்ரோ ஆகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நான் எல்லாத்தையும் லேர்னிங்காக மாற்றிக்குவேன். நான் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபைட் பண்ணுறது இது வந்து இந்த கண்ட்ரியில் வேஸ்ட். 1631 நாசிக் கோர்ட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் கேஸு கடந்த நான் 375 வருஷமாக நடந்துட்டுருக்கேன். 375 வருஷமா இதான் இந்த கண்ட்ரி. நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒன்றுமே முடியாது. நீங்கள் மாட்டினீங்கன்னு அர்த்தம். உங்களோட டைமும் போயிடும், பணமும் போயிடும், தூக்கமும் போயிடும். அதனால் நான் வந்து வயல் அக்ரிமெண்ட்டில் போட்டுட்டு நான் சைன் பண்ணி ஃபேவரபுளாக சைன் பண்ணுவேன் தவிர operationally I will operate. That's what I tell my team also. Agreement will be in favor of the company. Operationally we will be in favor of the franchise partner. In letter and spirit we treat our franchisee as franchise partner. That's the difference Naturals brings it to the table. ஸோ இன்றைக்கி ஃப்ரான்ச்சைசி நான் இவங்களுக்குலாம் கொடுப்பேன். இன்றைக்கி நிறைய பிரான்ச் வந்து ஓப்பன் டு ஃப்ரான்ச்சைசி, யார் ஃப்ரான்ச்சைசி கேட்டாலும் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற இன்றைக்கி மேக்ஸிமம் அந்த மாதிரி மார்க்கெட் ஆகிடுச்சு. ஸோ நேச்சுரல்ஸ் நான் இவங்களுக்குலாம் நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஃபில்டர் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள். பாலிட்டிஷியனுக்கு கொடுக்க மாட்டேன்,
லாயருக்கு கொடுக்க மாட்டேன், நிறைய பணக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டேன், டைம் போட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஒர்க்கர்ஸை வந்து உங்களுக்கு வந்து லேபரு ஒர்க்கரு இப்படின்னு வந்து இந்த மனநிலையில் ஆப்ரேட் பண்ணுறவங்கள கொடுக்க மாட்டேன், நிறையா ஜுவல் போட்டுன்னு வந்தால் கொடுக்க மாட்டேன். இவங்கெல்லாம் திமிர் பிடிச்சவனுங்க. ஒன்றா எதுக்கு நிறைய ஜுவல் போடுறாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு பயம். ஒழுங்காக இருக்கவங்க யாரும் எல்லாம் ஒழுங்காக இருப்பாங்க. இந்த சும்மா வெட்டி பந்தா கட்டிக்கிட்டு இந்த ஒரு 4-5 பேரோட குறும்பலாக வர்றது, ஏதோ அவங்கள நம்பி இது பாஸ் 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 மேடம் மேடம் இதெல்லாம் வேணாம் எங்களுக்கு. பணக்காரங்களோடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பணம் யாருக்கு கொடுத்தா அந்த பணத்தை வச்சு இந்த பிஸ்னஸை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு தட்டு மேலே போதும் அவங்களுக்கு தான் வந்து சேர்த்துக்கணும். பணம் இருக்குன்ற அந்த திமிர் இருக்கிறவங்களுக்குலாம் வேணாம் எங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட் ரொம்ப கிளியராக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். அதாவது நான் ஒரு சிம்பிளான ஃபார்முலா சொல்லுவேன். யார் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் லஞ்சுக்கோ டின்னருக்கோ கூப்பிடுவீங்களோ இல்லை அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவீங்களோ அவங்க தான் என்னோடய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர். அவங்களோட எஜுகேஷனு, அவங்களோட இன்கம், அவங்களோட கல்ச்சரு, அவங்களோட வேல்யூ சிஸ்டம் இதெல்லாம் எல்லார் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட போயிடுவீங்களா? யோசிப்போம். அவ்வளோதான் சார். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. பார்த்தாவே தெரியும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 இப்போ எனக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களோட ஒரு அரை மணி நேரம் பேசினா எனக்கு அவங்களோட ஃபுல்லாக நான் வந்து பார்த்துட முடியும். நான் அதனால் வந்து நான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது நான் ஒரு டைம் பாஸுக்கு கூப்பிட்டு பேசுறது. இது 9 out of 10 times, 99 out of 100 times இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஐ ஹவ் நவ் கெயின் தட் எக்ஸ்பீரியன்ஸ். எந்தெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி நோ நாலேஜ் ஆஃப் பியூட்டி இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானது. ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு சரவண பவன் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரத்னா காஃபே பண்ணுறவனுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாங்கன்னா ரத்னா காஃபே மாதிரி தான் சாம்பார் போடுவான். சரவண பவன் மாதிரி இருக்கணும்னா அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் தெரியக்கூடாது. அதே மாதிரி நேச்சுரல்ஸ் அந்த மாதிரி இருக்கணும்னா இந்த அவங்களுக்கு பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லை அவனுக்கே பாதி எழுதுன சார் இப்படி கட் பண்ணக்கூடாது சார், சார் இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது ரைட்டு தப்பு கிடையாது. பட் நம்ம இந்த மாதிரி இருக்கணும். அதாவது நான் இப்போ சொல்கிறது தான். அதாவது வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஆள் வந்து இந்த ரொம்ப அப்படி மேன்லி ஆள், அவனுக்கு வந்து ஒரு லைன் டேட்டு தேவைப்பட்டுச்சு. அவன் வந்து டேட்டு ஆர்டிஸ்ட் யார் பெஸ்ட் ஆர்டிஸ்ட்னு செலக்ட் பண்ணான். அவன் வந்து அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி லைன் டேட்டு வேணும்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 10 லைன் கழிச்சார். அதில் ஒன்றத்தை செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வரைய ஆரம்பித்தார். வரைய ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுற, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஐம் டெய்ல் அப்படின்னாரு. அது சின்னதாக்குன்னா கொஞ்ச நேரம் கழித்து பாடிக்கும் அதே மாதிரி ஆச்சு, அப்புறம் வந்து காலுக்கும் அதே மாதிரி ஆச்சு, அப்புறம் மூஞ்சிக்கும் சின்னதாக்க சொன்னார். கடைசியில் லைன் வந்து கேட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரான்ச்சைசிங் பார்ட்னர் ஃப்ரான்ச்சைசி வந்து பிராண்டுக்கு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து பேஷண்ட், நம்ம வந்து டாக்டர். பேஷண்ட் வந்து எனக்கு இந்த மருந்து எழுதி கொடு, எனக்கு இந்த ப்ரமோஷன் பண்ணுங்கள், எனக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள், இந்த ப்ரைஸிங் பண்ணுங்கள் இப்படின்னு சொல்கிறத டாக்டர் கேட்க ஆரம்பித்தார்னா சிங்கம் வந்து பூனை ஆகிடும். அதனால் ஃப்ரான்ச்சைஸார் வில் கம் வித் ஆல் தி பிஸ்னஸ் மாடல் அண்ட் இது அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் ஃப்ரான்ச்சைஸியோட வேலை. ஃப்ரான்ச்சைஸி திங்க் பண்ணக்கூடாது. ஃப்ரான்ச்சைஸார் இஸ் தி வாட் யூ கால் சாஃப்ட்வேர், ஃப்ரான்ச்சைஸி இஸ் தி ஹார்ட்வேர். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து 2 பேருக்கும் ஈஸி ஆகிடும். அதர்வைஸ் கிளாஷ் ஆஃப் வந்துச்சுன்னா பிரச்சனையில் தான் போய் முடியும். இந்தியா மாதிரி ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய நிறைய கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் எப்படி வந்து இப்போ பூனே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இது விஷயம் ஒர்க் ஆகுது அப்படின்னா அது நார்த் இந்தியாவில் அது டெல்லியில் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, மும்பையில் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அந்த இதுக்கு லைக் சேஞ்சஸ் பண்ணுவீங்களா? அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லை ஒரே ஸ்டாண்டர்ட் இது? இல்லை, உங்களுக்கு வந்து 80% வந்து நம்ம ஸ்டாண்டர்ட், 20% வந்து மாற்றுவோம். அதாவது எஸ்பெஷலி இந்தியா வந்து லார்ஜ் கண்ட்ரி. அதில் வந்து எங்களுக்கு வந்து வெண்டார்ஸ் ஆர் அவர் பார்ட்னர். இன்றைக்கி ஒரு லாரியாலோ வெல்லாவோ ஷ்வார்ட்ஸ்காஃபோ ஸ்கிண்டாரோ இந்த கம்பெனிக்கெல்லாம் நேஷ்னலாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாம் ரேப்போ இருக்கிறதுனால அவங்க சொல்லுவாங்க இங்கே போகும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள். அவங்க நாட் ஒன்லி தே பிகம் அ சப்ளையர் ஃபார் யூ, தே டூ மோர் தென் தட். தே வில் கிவ் யூ மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், தே வில் கிவ் யூ ஃபீட்பேக். இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டாக உங்களுக்கு வந்து பஞ்சாபா பிரைடலுக்கு ரொம்ப பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. ஃபோக்கஸ் ஆன் தி பிரைடல் அஸ் அ மார்க்கெட். யூபியா பெரிய மார்க்கெட்டு, பேசிக் வேல்யூவில் தான் இருக்கும். டெல்லி என்சிஆரா அங்கே ஹை எண்ட் நீங்கள் பொசிஷன் சிக்னேச்சரை பொசிஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் தி பிராண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ரேப்போ தே வில் கிவ் தஸ். அதை வச்சு நாங்கள் வந்து பேஸாக வச்சுட்டு ஒரு மினிமம் லெவல் ஆஃப் சர்வே பண்ணோன்னா எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஜென்ரலி இந்த சலூன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேன் பவர் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சஸாக தான் இருக்குது. நீங்களே சொல்லியிருந்தீங்க காம்படிட்டர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ட்ரெயின் பண்ணி வச்சாலுமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி இன்றைக்கி நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்க ஓனாக அகாடமி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அகாடமியாவே ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எப்படி? நோ வாட் இஸ் அ ப்ராப்ளம்?
இஃப் யூ ஃப்ளிப் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அர்ச்சனையால் சாமிக்கு பெருமை, பிரச்சனையால் ஆசாமிக்கு பெருமை. உங்களுக்கு எப்படி இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்கன்ற உங்கள் கண்ணோட்டம் இருக்குது. அந்த பார்க்கும்போது எனக்கு வந்து ஏன் இதை ஒரு பிஸ்னஸ் மாடல் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. ஒரு காலத்தில் அப்ரெண்டிஸ் பண்ணப்பட்ட பிஸ்னஸ், ஏதாவது ஒரு சலூனில் கொஞ்ச நாள் கூட ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு இந்த இதில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுவாங்க, 6 மாதம் கழித்து அவங்களே கடை ஆரம்பிப்பாங்க. இல்லை அந்த இப்படி தான் பண்ணப்பட்ட பிஸ்னஸ். ஏன்னா இப்போ வந்து இதில் வந்து 15,000, 25,000, 30,000, 50,000, 75,000, 1 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு இதில் ஸ்கோப் வந்தாச்சு. அதனால் மக்கள் இன்றைக்கி வந்து பணம் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் ஆல்சோ இன்றைக்கி ஹாபி லேர்னர்ஸ் வந்துட்டாங்க. சலூனுக்கு ஒரு காலத்தில் இந்த காஸ்ட் பீப்புள் தான் பண்ணணும்னு ஒரு கட்டமைப்பு இருந்தது, அதை உடைச்சிட்டோம். நேச்சுரல்ஸ் பண்ண மிகப்பெரிய சாதனைன்னு நான் சொல்வேன். நான் முதல்ல அந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் எப்படி சலூன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வெளியே சொல்கிறது இப்படின்னு கேட்டவங்க எனக்கு உண்டு. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா நான் சலூன் ஆரம்பிக்கும் போது, நீ சலூன்லாம் பண்ணாத, வீணா வேணா பண்ணட்டும், நீலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னை தடுத்த அம்மா 15 வருஷம் கழித்து அவங்களே எனக்கு கடலூருக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுன்னு கேட்டாங்க. அதான் என்னோடய மிகப்பெரிய சக்ஸஸ். ஓகே, அந்தளவுக்கு வந்து சலூன் இண்டஸ்ட்ரியில் அந்த டேபுவை உடைச்சிட்டேன் நான். அது டிஃப்ரெண்ட் லெவலில். ஸோ இன்றைக்கி இன் ஜென்ரலி ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகும்பொழுது, அது பேன் இண்டியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ஆப்வியஸ்லி நிறையா நான் இந்த பிராண்டை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறையா கால்ஸ் வந்துருக்கலாம். அண்ட் ரீசெண்டாக ஒரு 6 months பேக் வந்து ரிலையன்ஸ் வந்து நேச்சுரல்ஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ண மாதிரி வெளியே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து பேசணும், அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ அது நடந்தது அப்படி அந்த மாதிரி வெளியே நிறைய பேர் சொல்லி தான் கேட்டேன். ஸோ அது உங்கள்கிட்டே கேட்டல. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்காக பேசினாங்க. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து 49% அவங்களுக்கு, 59% எனக்கு. அவங்க வந்து ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து தே ஆர் ஷாப்பிங் இந்தியா. அவங்க அளவுக்கு அவங்க பெரிய ஸ்கேலிங் எக்ஸ்பர்ட். நான் வந்து என்ன தான் சொன்னாலும் சவுத் இந்தியா தான். இன்றைக்கி இதை வந்து ஒரு 3000 சலூன் பிராண்ட் ஆக்கணும்னு என்னுடைய கனவு. அதை ஆக்கணும்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர் வேணும். ஓகே, அந்த பார்ட்னர் தேடும்போது அவங்க வந்து வந்தாங்க. அவங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. பட் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸில் இருக்கிற இந்த நுவான்சஸ் கொஞ்சம் நிறையா நான் கொஞ்சம் அன்ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிட்டேன். ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு 15% ராயல்ட்டி சார்ஜ் பண்ணுவேன், ஒன்றுக்கு 12 பண்ணுவேன், ஒன்று 10 பண்ணுவேன். இங்கே நான் பணம் அவங்க ஒரு பெரிய கம்பெனியால் இதெல்லாம் நான் எனக்கு புரியும். அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணல, இவங்க கம்மியாக பண்ணுறாங்க, இவங்க ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதை ஒரு பெரிய கம்பெனியால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இப்பயும் அவங்க தேர் பிஹைவ் வாட் யூ கால் ஃபாலோயிங் அப் வித் மீ. நான் தான் வந்து இல்லை, இது ஒரு ஹார்ட்டை விட்டுடுமோ. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பெரிய கம்பெனிகளை நம்ம போய் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்களால வந்து ஏதாவது பிடிக்கலன்னா டக்குன்னு ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இது என்ன பார்த்தா நமக்கு ஒரே பிஸ்னஸ் இருக்குது, நம்ம ஏன் வந்து அவங்கக்கிட்ட மாட்டிக்கணும் அப்படின்றது ஒரு பேக் ஆஃப் தி மைண்ட் ஒரு பயத்தான் இருக்குது. பட் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த பிஸ்னஸை என்னால் ஆப்ரேட் பண்ண முடியாது. நான் வரது உங்ககிட்ட நேச்சுரல்ஸ் நேம்காக, எனக்கு சலூன் பிஸ்னஸ்க்காக இல்லை. சலூன் பிஸ்னஸை நீயே ஆப்ரேட் பண்ணு. இந்த ரிலையன்ஸ் மாதிரி நேச்சுரல்ஸ்ன்றது நேம், இது ஒரு ஃபைன் நேம். இதை வந்து நான் வேரியஸ் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், வேரியஸ் திங்ஸை நான் எடுத்துன்னு போய்ட்டு பண்ண முடியும். அதனால தான் நான் அவங்ககிட்ட வரேன். ப்ளஸ் உன்னை ஏமாற்றி அவங்களோட ஒன் திங் யூ ஹேவ் டு கிவ் த பிக் கம்பெனி த டியூ. அவங்க இனிமேல் வந்து ரிலையன்ஸ் பயங்கர டஃப் நெகோஷியேட்டர் அது இதுன்னு சொன்னால் கூட அவங்கெல்லாம் பெரிய நீங்கள் சின்ன லெவலில் தான் யார் வேணால் ஏமாற்றலாம். மேலே போக போக அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, அதனால் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். நம்மளை அடித்து அவங்க சம்பாதிக்கணும்னா அவங்களுக்கு தேவை கிடையாது. நம்மளை யூஸ் பண்ணி நமக்கும் வின் ஆக்கி அவங்க பணம் சம்பாதிக்கணும்னு யோசிப்பாங்க தவிர உன்னை ஏமாற்றி ரிலையன்ஸ்க்குன்னு சொல்ல வரல, எந்த பெரிய கம்பெனியுமே. ஓகே, அந்த மாதிரி திங்க் பண்ணால் அவங்க பெரிய கம்பெனி ஆக முடியாது. பிக் கம்பெனி மைண்ட் செட். ஏன்னா ஃபைனலி பீப்புள் தானே, அந்த பீப்புள் அப்படி திங்க் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி ஒரு சவுத் இந்தியன் பிராண்ட், இன்றைக்கி ஒரு நிறைய பிராண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க, நிறைய பிராண்ட் ஓனர்ஸ் ஆப்வியஸ்லி இந்த வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ ஆஸ் ஒரு சவுத் இந்தியன் பிராண்டாக ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய பிராண்ட் இன்றைக்கி பேன் இண்டியா எக்ஸ்பேன்ஷன் போகணும் அப்படிங்கும் பொழுது அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள். அந்த ஜோன் போனால் அந்த ஜோனில் ப்ராஃபிட் பண்ணுங்கள். இந்தியா வந்து இஸ் அ லார்ஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் அந்தந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து இந்தியா மட்டும் உலகம் இல்லை, இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிடுச்சு. இந்தியன்ஸ் இன்டர்நேஷ்னலாக அப்ராடில் நம்பரும் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பணமும் அதிகமாக இருக்குது, அவங்களோட இன்டென்ட் டு ஸ்பெண்ட் ஆன் இந்தியன் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தமிழ்நாடோட நிறுத்திக்காதீங்க, குளோபலாக பாருங்கள். டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கள், டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி உலகம் வந்து டெக்னாலஜி தான் நெக்ஸ்ட் டிவைடு. வேர்ல்ட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் அ நியூ டிவைடு. people who know artificial intelligence and people who don't know artificial intelligence. இந்த டிவைடு தான், இந்த பிளாக் ஒயிட், ரிச் புவர், எஜுகேட்டட் அன்எஜுகேட்டடு, இந்த டிவைடு, மேலு ஃபீமேல், இந்த டிவைட்லாம் தாண்டிடுச்சு. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது people who know artificial intelligence and people who don't know. இந்த டெக்னாலஜிக்கு நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிக்கோங்க.
லக்கிலி எங்களோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து எனேபிளராக தான் இருக்கும் தவிர ஃபைனலாக வந்து ரோபோ மாதிரி ஹேர் கட் பண்ணுற காலமெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல வரல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் ஸ்லோவாக வந்து இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்து டெக்கை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கேலிங்கும் நல்லாயிருக்கும். அதே டைம் யூ கேன் கிவ் அ பெட்டர் இது பண்ண முடியும். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நான் மெயினாக இது பேச விரும்புகிறேன். நான் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 5 விஷயம் பண்ணும். வெதர் யூ ஆர் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, சலோனு எது நடத்துறீங்க பிரச்சனை கிடையாது. இட் வில் ஹெல்ப் யூ இன் 5 things. ஃபர்ஸ்ட் இஸ் இட் வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கஸ்டமர் பெட்டர். ஓகே, தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் கஸ்டமருக்கு ஏன் பிடிக்குது, எது பிடிக்கல, என்ன ஹேர் கட்டு பிடிக்குதா, அவன் ஹேர் கட்டுக்கு இங்கே வராங்க, பெடிக்யூருக்கு அங்கே போகிறாங்களா அப்படின்ற அளவுக்கு உங்கள் கஸ்டமரை நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ரெண்டாவது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ஹெல்ப் யூ டு ஆட்டோமேட் த மண்டேன். திரும்ப கால் சென்டராக இனிமேல் ஆட்டோமேட் பண்ணிடலாம். 24/7 நீ வந்து கால் எடுத்து பேசலாம். இது கொண்டு லீவே கிடையாது. நிறைய திரும்ப பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து ஆட்டோமேட் பண்ணிடும். அது வந்து ரெண்டாவது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வில் ஹெல்ப் யூ டு ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர். 5 வருஷத்தில் சலோன் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், ஓகே, என்னென்ன புது சர்வீஸ் கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி கஸ்டமர் கேட்க போகிறாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ஹெல்ப் யூ டு பர்சனலைஸ் யுவர் ஆஃபரிங். விக்னேஷுக்கு எப்படி கொடுக்கறது, குமாரவேலுக்கு எப்படி கொடுக்கறது, வீணாக்கு எப்படி கொடுக்கறது, கிருத்திகாவுக்கு எப்படி கொடுக்கறது, ஒரு ஆளுக்கும் உங்களுக்கு வந்து பர்சனலைஸ் பண்ணி கொடுக்கும். அவங்களுடைய நீடு. ஒரு பிரைடுன்னா அதுக்கேற்ற மாதிரி, பிரைடு ஃபாதர்னா அதுக்கேற்ற மாதிரி, பிரைடோட சிஸ்டர்னா அதுக்கேற்ற மாதிரி, பிரதர்னா காலேஜுக்கு போறியா அதுக்கேற்ற மாதிரி, நீ கம்பெனிக்கு ஜாயின் பண்ண போறியா அதுக்கேற்ற மாதிரி, நீங்கள் வந்து இன்றைக்கி ஹாலிடேக்கு போகிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி, ஒரு விஷயத்துக்கு வந்து பர்சனலைஸ் தி ஆஃபரிங். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ஹெல்ப் யூ டு ஸ்கேல் ஃபாஸ்டர். இந்த 5 விஷயத்துக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் எல்லா லெவல்லையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு சாட் ஜிபிடி போய் ஆகணும். நீ வெறும் லீடர் மட்டும் வச்சுக்கிற விஷயம் இல்லை, அது எல்லாரும் மேக் தி கம்பெனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவேர், நாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அஃப்ரைட். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ஸு, லைஃபு அண்ட் இது வந்து ஃப்யூச்சர் இஸ் வெரி குட். இந்தியாவுக்கு தான் பெஸ்ட். ஏன்னா யங் பாப்புலேஷன், ஆஸ்பிரேஷனல் பாப்புலேஷன், 140 crore பாப்புலேஷன் அண்ட் நிறைய ப்ராப்ளம் இருக்க பாப்புலேஷன். இட் இஸ் அ பூன் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ். இந்த டைம் டெக்னாலஜி இணைச்சு நீங்கள் வந்து கதை போட்டிங்கன்னா நீங்கள்லாம் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ் அதெல்லாம் இனிமேல் அடுத்த 30 வருஷம் இந்தியாவிலே தான் வருவாங்க. ஸோ இன்றைக்கி பொதுவாகவே இன்றைக்கி ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மக்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஒரு ஃபுட் பேஸ்டு ஃப்ரான்ச்சைசிங், ஒரு ஃபுட் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னா. நீங்கள் கூட ஒரு நம்ம கெஃபேன்னு ஒரு பிராண்ட் வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுட் ஃப்ரான்ச்சைசிங்கில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அண்ட் நீங்கள் உங்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் ஃபுட் பிஸ்னஸ் எப்படி? ஏன் ஃபுட் ஃப்ரான்ச்சைஸி எனக்கு வந்து செட் ஆகலைன்னு சொல்லி நான் அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பொறுத்தவங்க எடுத்தாங்க, அவங்கள்ட்ட நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். ஓகே, எனக்கு வந்து மதுரையில் பிரேமலதான் சொல்லி அவங்க வந்து ஒரு குட் ஃப்ரான்ச்சைஸி, நாங்கள் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அவங்களே இப்போ ரன் பண்ணுறாங்க. இப்போ ஷீ இஸ் ஒன்லி ரன்னிங் தட் பிராண்ட். நாங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். ஏன்னா வந்து அது கோவிட் டைமில் வேறு சலோன் இல்லாததுனால என்ன பண்ணுறதுனால யோசிக்கப்பட்ட அது ஒரு அபரேஷன் தான் பார்க்குறேன் நான் வந்து ஒரு நம்ம பிஸ்னஸ் மட்டும் நம்ம வந்து அது மட்டும் தான் பண்ணணும். இன்றைக்கி நான் பண்ணுற பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சலோனை சுற்றி மட்டும்தான். மெயின் பிஸ்னஸ் அண்ட் அட்ஜசன்ட் பிஸ்னஸ். அதை தாண்டி போனீங்கன்னா அதை கற்றுக்கிறதுக்கு டைம் ஆகுது. அந்த அளவுக்கு அதில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை. மேன் பவர் காஸ்ட் அதிகம், வெரி ஹைலி காம்படிட்டிவ். எல்லாரும் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரனாயாச்சு. இதில் வந்து நம்மளும் போட்டி போட்டுக்கின்னு ஓட முடியல. இது வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இதுக்கே போகல. அதனால் வந்து எந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்ன்றது வந்து தேவை இருக்குது, ஆனால் ப்ராஃபிட்டப் 3 க்ரைட்டீரியா. ஒன்று, ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து ஃப்ரான்ச்சைஸார் இஸ் கம்மிங் வித் தி பிராண்ட் நேம் அண்ட் த பிஸ்னஸ் நாலேஜ். இன்றைக்கி நேச்சுரல்ஸ் இப்படி பண்ணணும் இது 2 பிராண்ட் நேம் இருக்கணும், பிஸ்னஸ் நாலேஜ். ஃப்ரான்ச்சைஸி கம்ஸ் வித் ஈரோட்லேருந்து இருக்கீங்களா, உங்களுக்கு ஈரோடு நாலேஜ் தெரியணும். ஓகே, லோக்கல் நாலேஜ் அண்ட் டே டு டே ஆப்ரேஷன் பண்ணணும். ஷட்டர் டவுன் ஷட்டர் அப் நீங்கள் தான் பண்ணணும். அண்ட் தேர் ஹேஸ் டு பி இனஃப் மார்ஜின் டு ஷேர் பிட்வீன் போத் தி பிளேயர்ஸ். இந்த 3 க்ரைட்டீரியா மீட் பண்ணால் தான் அது ஃப்ரான்ச்சைசிங். இந்த டீ கடை, இந்த காஃபி கடை, இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் இஸ் வெரி தின். அதனால் 2 பேரும் ஷேர் பண்ண முடியல. மார்க்கெட் இருக்கா, எல்லோரும் டீ குடிக்கிறாங்க. நீங்கள் இது போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் பரபரப்பாக லேப்டாப்பில் பெருசாக தான் வருது. பட் இன் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட். தட்ஸ் வை ஐ செட் நோ, திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. அது இந்த பிஸ்போக் கூட நீங்கள் உட்காந்துருக்குறோம், தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி எல்லோரும் லோ எண்ட் சலூன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, நாங்கள் போகல. ஏன்னா என்னை பொறுத்தவரை அங்கே மார்ஜின் இல்லை. எல்லாருமே அப்படியே கட் டவுன் பண்ணி கடைசியாக 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம், இல்லை அதை விட கட் டவுன் பண்ணலாம். ஃப்ரான்ச்சைஸியும் பணம் பண்ணணும், ஃப்ரான்ச்சைஸரும் பணம் பண்ணணும், கஸ்டமருக்கும் நல்ல ப்ரைஸ் கொடுக்கணும், எம்ப்ளாயிக்கு சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பண்ணணும்.
இது அதாவது ஒருத்தர் ஆட்டையை போடுவாங்க. இட் இஸ் நாட் பேப்பர். நாங்கள் தான் அதுக்கு அங்கே ஆரம்பிக்கிற மாதிரி தான் இதை ஆரம்பித்தேன் நான். பேப்பர்லேயே போட்டால் ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. இல்லை பாஸ் இது வேணான்னு சொல்லி அங்கேருந்து வந்துட்டேன் நான். ஸோ ஜென்ரலி எந்த ஒரு விஷயமே வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கும்பொழுது ஒரு பீரியட் வந்து அதை வந்து மக்கள் வந்து ஆப்போசிட்டாக நெகட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வரும். அந்த மாதிரி இன்னைக்கு ஃப்ரான்ச்சைசிங்கும் வந்து ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சாக மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து எங்களால் சோஷியல் மீடியாவில் ஃபீல் பண்ண முடியுது. இன்றைக்கி ஒரு காமனான டேர்ம் இப்போ ரீசெண்ட் டைமில் ஃப்ரான்ச்சைசிஸ் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாகட்டும், ஃப்ரான்ச்சைசி வந்து ஒரு ஒரு காமன் மேனோட பணத்தை வச்சு அவங்க பிராண்டை வளர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களோன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இன்னைக்கு ரீசெண்டாக வந்து நம்ம கோபிநாத்தோட நீயா நானா ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு வந்து இதை பற்றி பேசியிருந்தார். அது வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து 2 பேருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது உணர்ந்துக்கணும். ஒரு ஃப்ரான்ச்சைசி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நான் எப்பயும் சொல்லுவேன், நான் ஃப்ரான்ச்சைசிங் இஸ் அபவுட் இன்வெஸ்டிங் யுவர் டைம் அண்ட் மணி இன் தட் ஆர்டர். டைம் போடாமல் பணம் போடாதீங்க. ஓகே, இது ஏதோ எல்லாரும் வந்து ஒரு பிஸ்னஸில் பணம் இருக்குன்னு நீங்களும் போய் பிரியாணி கடை ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு பேசாமல் நீங்கள் வந்து பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பணம் சேஃபாக இருக்கும். உங்களால் டைம் போட முடியும்னா பிஸ்னஸ் பண்ணாதீங்க. என்கிட்டே வந்து யார் நிறையா ஃப்ரான்ச்சைசி வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நிறையா சுமாராக ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் நல்லா ஒர்க் பண்ணல. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், நான் தி கிளாஸ் ரூம் இஸ் தி சேம், த டீச்சர் இஸ் தி சேம், தி சப்ஜெக்ட் இஸ் தி சேம், த டீச்சிங் மெத்தட் இஸ் தி சேம். ஒரு ஸ்டூடெண்ட் will score 90 mark, another student will score 30 mark. The onus is no longer with the institution. லயலா காலேஜில் நீ போய் படிக்கிறன்றதுக்காக நீ வந்து 90 மார்க் உன் பையன் 30 மார்க் வாங்கி லயலா காலேஜை குறை சொல்லக்கூடாது. லயலா காலேஜ் நல்ல காலேஜா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா, டீச்சர் நல்லா இருக்காங்களா, மீதி ஃபெசிலிட்டிலாம் நல்லா இருக்கா, அங்கே போய் படிக்கிற மற்ற பசங்களாம் நல்லா பண்ணுறாங்களா, ஒரு ஆவரேஜ் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆவரேஜ் ப்ளஸ் 60%, 70%. உன் பையன் போகவே மாட்டான் காலேஜுக்கு, நான் லயலாவில் சேர்த்து விட்டேன், நான் பையன் படிக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி நேச்சுரல்ஸ் ஃப்ரான்ச்சைசி எடுத்ததுனால மட்டும் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய மடத்தனம். அதுக்கப்புறம் உங்கள் வேலை இருக்குது, 2 கையும் சேர்ந்தாதான். யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இஃப் யூ டோன்ட் பிளே யுவர் பார்ட் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆஸ்க் ஒன்லி பிராண்ட் டு பிளே, யூ ஆர் இன் ட்ரபிள். நம்பர் 1. நம்பர் 2, டியூ டெலிஜென்ஸ். ரெண்டு இங்கிலீஷில் ரொம்ப முக்கியமான வார்த்தை டியூ டெலிஜென்ஸ். இந்த டியூ டெலிஜென்ஸ் நீ பண்ணணும். நேச்சுரல்ஸ் ஃப்ரான்ச்சைசி எந்த பொருள் நீ எடுக்கணுமா, அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு நீ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் பண்ணுற மற்ற காம்படிஷன்கிட்ட போய் கேளு, இவங்ககிட்ட போய் கேளு. அதை வச்சு நீ டியூ டெலிஜென்ஸ் பண்ணு, அப்புறம் நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் நீ டிசிஷன் எடு. அது டியூ டெலிஜென்ஸ் பண்ணாமல் நீ டிசிஷன் எடுத்துகிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு குத்துதே குடையதே என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா ஏமாறுபவர்கள் இருக்கும் வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள். ஸோ ஏமாறாமல் இருக்கிறது இஸ் இண்டிவிஜுவல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய டைம், உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணி, ப்ளீஸ் டோன்ட் புட் இட் ஜஸ்ட் லைக் தட். அதே மாதிரி நான் ஃப்ரான்ச்சைஸார் மற்றவங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃப்ரான்ச்சைசிங் கொடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியா வந்து இஸ் லாலெஸ்ஸு ட்ரஸ்ட்லெஸ்ஸு கண்ட்ரி. இதில் ஒரு ட்ரஸ்ட் கேம் விளையாடினதுனால தான் நேச்சுரல்ஸ் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சது. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸாக இருக்கும் அந்த ட்ரஸ்ட், நீங்கள் உங்களை நம்புறது, நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம். அதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியா வேர்ல்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நம்பகத்தன்மை இன்றைக்கி வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரிவார்டு கொடுக்கும். நீங்கள் அதை வந்து பலூனை வந்து ஓட்ட போட்டிங்கன்னா அது எல்லாம் காற்று இறங்கி போடுங்க. அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, அது என்டையர் இண்டஸ்ட்ரிக்கே மாசமாயிடும். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியை ஃப்ரான்ச்சைசிங்கால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா 140 கோடி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து இண்டிவிஜுவலாக வந்து ப்ரைவேட் ஈக்விட்டிகிட்ட பணம் வாங்கி ஒரே ஆளே எல்லா இடமும் பண்ண முடியாது. இது நானும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், அதை ஆத்மார்த்தமாக அதான் நான் சொல்கிறேன். அந்த பேரண்டல் அப்ரோச் எடுத்துட்டாங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு க்ரோ இன் திஸ் கண்ட்ரி. வேர்ல்டு ஓவரே அதான் பெஸ்ட்டு, இந்தியாவில் இதான் பெஸ்ட்டு. அண்ட் இன்றைக்கி இருக்கிறதுல கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸ்லேருந்தே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். அது பண்ணால் ஐ திங்க் இட்ஸ் அ குட் கிரேட் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட்டிங் ஃபார் அஸ். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு ஃப்ரான்ச்சைசி, அதாவது ஒரு பிராண்டை வந்து சூஸ் பண்ணோம் அப்படிங்கும் பொழுது எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனித்து பண்ணால் அவங்க வந்து இன்னும் சேஃபராக இருக்கலாம், அவங்க ஒர்க் பண்ணணும், அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கலாம் தாண்டி இந்தந்த குவாலிட்டிஸ் இருக்கா? இன்றைக்கி ஒரு சலூன் பிராண்டே எடுக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னது? நாங்கள் பார்க்குறது, அதாவது ஃப்ரான்ச்சைஸராக பார்க்குறது சொல்கிறேன், அப்புறம் ஃப்ரான்ச்சைஸியாக பார்க்குறது சொல்கிறேன். ஃப்ரான்ச்சைஸராக பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கான்னு பண்ணு, பிடிக்கலன்னா பண்ணாதீங்க. இதில் பணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கினீங்கன்னு அர்த்தம். சரி, சப்போஸ் நீங்கள் யூ ஆர் அ வெஜிடேரியன், நீங்கள் வந்து பிரியாணி கடை பணம் இருக்குதுன்னு பிரியாணி கடை ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் ஹார்ட் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டு யூ லவ் த பிஸ்னஸ், பேஷன் ஃபார் பியூட்டி இண்டஸ்ட்ரி,
You should love that industry. Second, willingness to be a owner manager. Business is not about putting money and time. It is about time and money. உங்கள் டைம் போடுறீங்களா? எபிலிட்டி டு லீட் த டீம். உங்களோட டீம் நீங்கள் பீப்புள் பிளேயரா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குட் கஸ்டமர் கேர் ஸ்கில்ஸ். இன்றைக்கி கஸ்டமரோட உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? கஸ்டமர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விசிட்டர் ஆன் அவர் ப்ரெமிசஸ். He is not dependent on us. We are dependent on him. We are not doing him a favor by serving him. He is doing us a favor by giving us an opportunity to serve him. அப்படின்னு காந்தி சொன்னதை நாங்கள் ஒரு சலூன் ஓப்பனிங்கு நாங்கள் பிளாக்காக கொடுத்து எல்லாருக்கும் இன்டர்னலைஸ் பண்ண சொல்லுவோம். எபிலிட்டி டு லீட் த டீம், ரொம்ப கனெக்ட் வித் த கஸ்டமர். தென் எபிலிட்டி டு இன்வெஸ்ட் த ரிக்வயர்டு மணி. ஆறாவது வந்து நோ நாலேஜ் ஆஃப் பியூட்டி இண்டஸ்ட்ரி. இது இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இதுதான் எங்களுடைய ரீசன் ஃபார் செலக்டிங். நான் சொன்ன மாதிரி யாரை நான் என் வீட்டில் பேசும்போது அவங்கள எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கோ இல்லை அவங்க வீட்டுக்கு நான் போய் டின்னர் சாப்பிடணும், அவங்களோட தான் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணோம். இது எங்களுடைய இது. ஃப்ரான்ச்சைஸி பொறுத்தவரையும் வந்து நீங்கள் வந்து டியூ டெலிஜென்ஸ் பண்ணுங்கள், மற்றவங்கள பேசுங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இந்த டைம் இருக்கா, பணம் பண்ணுறவங்கள்ட்ட பேசுங்க, பணம் பண்ணாதவங்கள்ட்ட பேசுங்க. ஏன்னா மிக்சட் பேக். லயலா காலேஜில் சேர்க்கணுன்னா நல்லா படித்த பையனும் கேளுங்க, படிக்காத பையனும் கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்கள் எங்கே ஃபிட்டாக வரீங்க, எது நீங்கள் பண்ணக்கூடாது, எது நீங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் வந்து டியூ டெலிஜென்ஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உனக்கு இந்த டைம் இந்த பிஸ்னஸ் ஒத்து வருமா, இந்த டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இந்த இன்வால்மெண்ட் எனக்கு இருக்கா, இதெல்லாம் பண்ணி இந்த வர ப்ராஃபிட் எனக்கு போதுமா, இந்த மாதிரியான கால்குலேஷன்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் தட் இஸ் தி செகண்ட் பெஸ்ட் திங். டுடே ஐ கேன் வெரி ப்ரௌட்லி சே ஐ ஹவ் கிரியேட்டட் லாட் ஆஃப் ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ். முதல்ல வரும்போது அந்த விமன் வந்து என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ், மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் விமன். மோர் தென் 80% ஆஃப் மை சலூன் ஆர் ரன் பை. அது ஏதாவது ஸ்ட்ராட்டஜியா? அது ஸ்ட்ராட்டஜியாக லேட்டர் ஆச்சு. ஏன்னா வீணாவை வச்சு தான் நான் சென்டர் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் பேசும்போது அப்போ என்னுடைய மனைவிக்கு என்னுடைய சிஸ்டருக்குன்னு ஆரம்பித்தாங்க. அனிதா ராடிக்கும் அது சொல்லுவாங்க. ஓகே, அதுலேயும் அனிதா ராடிக்கோட கனெக்ட் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜியாகவே பண்ணேன் நான். அது எனக்கு ஒரு இதுவும் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்றைக்கி நான் சொல்லுவேன், நான் எந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸுக்கும் ஃப்ரான்ச்சைஸாருக்கு விமனை கொண்டு வாங்க, நீங்கள் சேஃபர். ஏன்னா கோவிட் டைமில் மென்னை பேஸ் பண்ணி ஆரம்பிக்க பிஸ்னஸ்லாம் க்ளோஸ் ஆச்சு, விமனை பேஸ் பண்ணி ஆரம்பிக்க பிஸ்னஸ்லாம் ஸ்டே ஆச்சு. ஏன்னா உமன் எப்படின்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க க்ரீடியாக இருக்க மாட்டாங்க. இந்த டேக்ஸ் கட்டாமல் இப்படி பண்ணாமல் இந்த வேலைக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டு இதே என்ன சொல்கிறாங்க, பேங்க்கே விமனுக்கு நான் வந்து லோன் கொடுத்தா பணம் வந்துடுதுன்றாங்க. ஓகே, இந்த இது இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து விமன் ஆர் அ வெரி குட் ஃபார் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ். அந்த விமனை நான் நிறைய செலக்ட் பண்ணதுனாலையும் எனக்கு வந்து அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து கண்டினியூஸாக இருந்தது. அவங்களால தே ஆர் ஏபிள் டு கனெக்ட் வித் அந்த ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ். வி கால் அவர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அதாவது ஸ்மைல் ப்ரொவைடர். அவங்களுக்கு சாப்பாடு வேணும். இந்த வெறும் பணம் மட்டுமே கிடையாது. ஓகே, பிஸ்னஸ் இஸ் மோர் தென் ஜஸ்ட் மேக்கிங் மணி. அந்த ஃபீல் வந்து விமன் கிட்ட நிறையா இருக்குது. அதனாலேயும் எனக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸுக்கு விமன் பிஸ்னஸாக வந்தது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஸோ ஃப்ரான்ச்சைஸி பற்றியும் இந்த இண்டஸ்ட்ரி பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் 5 வருஷத்துலையோ அடுத்த ஒரு 10 வருஷத்துலையோ இந்த ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரி எப்படி எவால்வ் ஆக போகுது அண்ட் மக்கள் பீப்புள்ஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஃப்ரான்ச்சைசி என்னவா மாறப்போகுது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃப்ரான்ச்சைஸாருக்கு இருக்குது. நம்ம வந்து நம்மளை தகுதி உள்ளவனாக காமிச்சாதான் அதை பார்த்து எல்லோரும் அங்கே வர விரும்புவாங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரான்ச்சைஸாரை வந்து ஒரு பக்கரா போடுறாங்க அப்படின்னா இந்தியன் ஃப்ரான்ச்சைஸாருக்கு மேலே இருக்கிற மரியாதை போயிடும். இன்றைக்கி ஒரு பாலிட்டிஷியனு அப்படின்னு பார்த்தோன்னே ஐயோ பாலிட்டிஷியனே வேணாம், பாலிட்டிக்ஸே வேணான்னு சொல்லி மக்கள் இன்றைக்கி வந்து தள்ளி போகிறாங்கன்னா அந்த பாலிட்டிஷியன் மேலே இருக்கிற அவங்களுக்கு ஒரு பயமும் ஒரு நம்பகத்தன்மை குறைஞ்சது தான் காரணம். ஒரு இண்டஸ்ட்ரியே ஒரு பாலிட்டிக்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடாது, அது ஒரு ஆக்டிவிட்டி. ஏன்னா பாலிட்டிக்ஸால் தான் எல்லா விஷயமும் நடக்குது. நல்லவர்கள் பாலிட்டிக்ஸில் இல்லாமல் இருக்கிறது தான் பாலிட்டிக்ஸோட ப்ராப்ளம். அதே மாதிரி தான் ஃப்ரான்ச்சைசிங்கும். இந்த இண்டஸ்ட்ரி வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சினிமாக்காரங்க நம்பகத்தன்மையாக நடந்துக்கினா தான் சினிமா இண்டஸ்ட்ரி வளரும். அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸாருங்க நம்பகத்தன்மையோடு நடந்துக்கிட்டால் தான் ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரி வளரும். இது வந்து கோல்டன் கோஸை வந்து நம்மளே கட் பண்ணுற கதையாகிடும். அதனால் எல்லா ஃப்ரான்ச்சைஸாருக்கும் மை சிம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ் you have a personal responsibility and a collective responsibility. Franchisee-க்கும் you have a personal responsibility and collective responsibility. Natural salon நீங்கள் ஓப்பன் பண்ணியா நீ மட்டும் நல்லா இருக்கணுன்றது, உன் சலூன் நல்லா இருக்கணுன்றது பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் பிராண்டு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ரெண்டும் நானும் நல்லா இருக்கணும், நாடும். அதான் காந்தி ரொம்ப அழகாக சொல்வார், சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி இருக்கிறதுன்னு. அந்த மாதிரி என் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பேன். அதனால் நான் ஆல்வேஸ் திங்க் குட் ஃபார் மை இண்டஸ்ட்ரி. ஐ வாண்ட் தி ஃப்ரான்ச்சைஸ் இண்டஸ்ட்ரி டு டூ வெல். ஐ வாண்ட் ஆல் மை காம்படிஷன் டு டூ வெல்.
ஐ வாண்ட் தி என்டையர் ஆண்டர்ப்ரனர் ஈகோசிஸ்டம் டு டூ வெல். ஏன்னா அதுதான் இன்ஜின் ஜாப் கிரியேஷன். இன்றைக்கி உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் தேவை ஜாப் கிரியேட்டர்ஸ். அந்த ஜாப்ஸ் கேன் பி கிரியேட்டட் ஒன்லி பை சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியெல்லாம் சைனாவுக்கு போயிடுச்சு, இல்லை வெறும் ரொம்ப லோக்கல் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரகிளிங். இன்றைக்கி வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் ஒரு 15,000 ஆரம்பித்து 1 லட்சம் வரையும் சம்பளம் கொடுக்க முடியும். அந்த மாதிரி படிக்காத இதுங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கலை, அப்படி இருந்து நான் வந்து பெரிய ஆள் ஆகணும், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா இந்த மாதிரியான சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். அதுக்கு வந்து நல்ல இன்குபேஷன் சென்டர்ஸ், நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ், அது வந்து கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணுற பிராண்ட்ஸ், நிறைய பிராண்ட்ஸ் வரணும். அந்த பிராண்டு வந்து கிரெடிபிள் பிராண்டாக வந்து ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேட்டர்ஸுக்கு வந்து அந்த டாட்டா அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் வருது இல்லை, அந்த மாதிரி நேச்சுரல்ஸுக்கு வர வைக்கணும். அந்த மாதிரி ஒரு பிராண்டுக்கு வர வைக்கணும். அந்த மாதிரி அந்த ஆப்ரேட்டர்ஸ் பண்ணணும். எங்கள் அண்ணா சி.கே. ரங்கநாதன் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து பிஸ்னஸில் எப்படி பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ சொன்னார், பிஸ்னஸ்னால் வந்து 6 ஸ்டேக் ஹோல்டர். ஃபஸ்ட்டு ஸ்டேக் ஹோல்டர் கஸ்டமர், செகண்டு வந்து எம்ப்ளாயீஸ், 3வது வந்து வெண்டார் சப்ளையர்ஸ், 4வது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க்கு, 5வது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ரெகுலேட்டர்ஸ் டேக்ஸ் வாங்குறவங்க, 6வது வந்து தான் பணம் போட்டவங்க. இந்த பிஸ்னஸ்ன்றது இந்த 6 ஸ்டேக் ஹோல்டரோட இன்ட்ரெஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறது முக்கியம். இந்த ஆர்டரும் ரொம்ப முக்கியம். நான் ஒரு காலத்தில் வந்து கஸ்டமரை நல்லா பார்த்துக்குவேன், எம்ப்ளாயீஸ்க்கு லேட்டாக சம்பளம் கொடுப்பேன். அப்புறம் கஸ்டமரையும் எம்ப்ளாயீஸையும் நல்லா பார்த்துக்குவேன், என்னுடைய வெண்டர் சப்ளை பண்ணுறவங்களுக்கு பொறுமையாக லேட்டாக பணம் கொடுப்பேன். அப்புறம் இந்த 3 பேரை பார்த்துக்குவேன். பேங்க் லோனை வந்து எப்போ எக்ஸ்ட்ரா இருக்கோ அப்போ தான் கட்டுவேன். அப்புறம் வந்து டேக்ஸை வந்து இயர் எண்டில் தான் கட்டுவேன். இப்படியெல்லாம் நான் பண்ணியிருந்த போது என்னுடைய பிஸ்னஸ் 2 ஸ்டெப் ஃபார்வேர்டு 3 ஸ்டெப் பேக்வேர்டாக போயிருந்தது. என்னைக்கு இந்த 6ஐயும் பேலன்ஸ் பண்ணி 6 வீலில் இருக்கிற 6 காற்று மாதிரி, அந்த 6 வீல்லையும் காற்று வந்து ஈவனாக இருந்தால் தான் உங்களுடைய டிரைவ் வந்து கம்ஃபர்டபுளாக ஸ்மூத்தாக இருக்கும். இதை என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நான் இன்டர்னலைஸ் பண்ணணும், அன்னையிலேருந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து இவங்களை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அது வந்து எனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிது. அதனால் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இந்த 6 பேரை 6 ஸ்டேக் ஹோல்டரை பேலன்ஸ் பண்ணுங்கள். மேக் ஷுர் தட் வின் 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 எல்லாரும் ஜெயிக்கணும். அப்போ நம்மளோட வெற்றி மிகப்பெரிய வெற்றி ஆகிடும். அந்த இதோட ட்ரஸ்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ட்ரஸ்ட் டிஃபிஷியன்ட் கண்ட்ரியில் ட்ரஸ்ட் விளையாடணும். அப்போ தான் நம்ம வண்ண இடுக்கிங் ஆயிடும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக எப்படி வேணா இருக்கட்டும், அதில் நீ இன்னைக்கு ஏன் டாட்டாக்கு அவ்வளோ பெருமை? அவன் நார்மலாக நியாயமாக நடந்துக்கிறாங்க. அது இன்னைக்கு ஒரு பெரிய வித்தியாசமாயிடுது. ஓகே, அந்த மாதிரி வந்து எல்லாரும் ஆயிட்டாங்கன்னா டாட்டாவும் நம்மள மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஆக்கும்போது தான் நம்ம வந்து நாடையும் வீடையும் நம்மளையும் நம்ம உயர்த்திக்கிறோன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. இன்றைக்கி ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரி பற்றியும் நேச்சுரல்ஸ் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றியும், இன்றைக்கி ஃப்ரான்ச்சைசி இது ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க, மக்கள் நெகட்டிவாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி அதில் உங்ககிட்ட பேசும்போது ஒரு கிளாரிட்டி கிடைச்சது என்னென்னா, இன்றைக்கி என்டையர் இண்டஸ்ட்ரி, இந்த ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரியே வந்து பிரச்சனை கிடையாது. அதில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் வந்து நியாயமாக நடந்துக்கிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் பெரிய அளவுக்கு சர்வைவ் ஆகும். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இல்லை. இன்றைக்கி வந்து பாலிடிக்ஸில் சில பேட் எலிமெண்ட்ஸ் இருக்குது, சினிமாவில் சில பேட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பேட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. ஸோ இன்னைக்கு ஈகோ சிஸ்டமை நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது ஆனால் லீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஐ ஹவ் டேக்கன் தட் லீடர்ஷிப் ஆஃப் என்ஷூரிங் தட் ஃப்ரான்ச்சைஸ். என்னுடைய டீம் எல்லாருக்கும் நான் வந்து அப்படி ஓப்பனாக வந்து நான் வந்து உடச்சி பேசுவேன் நான். ஸோ அதனால் வந்து அது அந்த லீடர்ஷிப் எடுத்து அதை நம்ம எடுத்துன்னு போகும்போது தான் அங்கே பார்த்தா ஓகே இவங்கள மாதிரி இருக்கணும், இன்றைக்கி அனிதா ராடிக்கு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றல, அந்த மாதிரி எல்லாரும் நம்ம வந்து நம்மளை கண்டக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார். இந்த பாட்காஸ்ட் பார்க்கக்கூடியவங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி ஃப்ரான்ச்சைசிங் அப்படிங்கிறத பற்றின ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக வந்து நிறைய இன்சைட்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது வந்து அந்த ஃப்ரான்ச்சைசிங் பண்ணுறவங்க அந்த மெக்டொனால்ட்ஸோட பிஹைண்ட் த ஆர்ச்சஸ்னு ஒரு புக்கும், ஃபவுண்டர்னு ஒரு மூவியும் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் நிறைய ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். சந்திச்சது மகிழ்ச்சி. ஓகே, பை.